அக்குழந்தையை காப்பதற்காகவே அவதரித்தேன். நான் அவதரித்த வேலை முழுமையடைந்தது. இப்போது கூறுகிறேன், நீ உனது மரணிக்கும் நாளை இப்போதே என்ன துவங்கிவிடு. உன் வாழ்வு அழியப் போகிறது. ஏனெனில் உன் காலன் பிறந்து விட்டான். எனது மகன், என்னுடைய செல்வ மகன் பிறந்து விட்டான். பலராமா, இங்கு பார்த்தாயா? உன்னுடைய தம்பி. எனது குழந்தை சிரிக்கிறான். என் தங்கம் எவ்வளவு அழகு. பலராமா, நாளை காலை பொழுது விடிந்ததும் கோகுலத்தில் உள்ள அனைவருக்கும் வெண்ணெயை கொடுத்து விடு. சரி தாயே, கூறுங்கள். யசோதா மைந்தன் வாழ்க! உன்னுடைய முயற்சியை நான் தடுத்து நிறுத்துவேன். பூமியில் நீ எங்கு அந்த குழந்தையை மறைத்து வைத்தாலும் உன்னால் இந்த கம்சனின் பார்வையில் இருந்து அந்த குழந்தையை மறைத்து வைக்க முடியும். சீக்கிரம் அந்த குழந்தையை கண்டுபிடிப்பேன். பிறகு இதோ இங்கே உங்கள் கண் முன்னால் நான் அவனை கொல்வேன். நீ மன்னன் அல்ல, நீ ஒரு மூடன் கம்சா. சிந்தித்து பார், யாரை காப்பதற்காக அந்த ஆதி சக்தியே அவதரித்திருக்கிறார்களோ அவனை நீ கொள்வாயா? உன்னால் கொல்ல முடியுமா? ஆம், நான் கொல்வேன். யுத்தம் துவங்கியதுமே அவன் ஒளிந்து கொண்டான். அவனது பிறப்பை அவனது தாயும் தந்தையுமே மறைக்கிறீர்கள். இவ்வளவு கோழையான தாய் தந்தையருக்கு பிறந்த அவனும் நிச்சயம் கோழையாகத்தான் இருப்பான். நீ மறந்து விடாதே, கோழை போராட மாட்டான், சரணடைந்து விடுவான். அவன் போரிட மாட்டான், கும்பிட்டு வணங்குவான். புரிகிறதா? அதனால் கனவு காணாதே. அவன் அழிவை காண தயாராக இரு, தயாராக இரு, தயாராக இரு. கொல்ல வேண்டுமா? கொல்ல வேண்டும் என்றால் கேள். எனது மகன் உனக்கு காலன். யமுனையை தாண்டி கோகுலத்தில் உள்ளான். ஆனால் உன்னால் அங்கு செல்ல இயலாது. உன் சாபம் உனக்கு நினைவுள்ளதல்லவா? உன்னால் அங்கு செல்ல முடியாது. ஆனால் வேண்டிக்கொள், அவன் இங்கு வரக்கூடாது என்று வேண்டிக்கொள். ஏனெனில் என்று என் மகன் மதுரா வருவானோ அன்று உனது இறுதி நாளாக நிச்சயம் இருக்கும் கம்சன். ஆம், அன்று அசிரீரி கூறியது உண்மையாகும்.
அந்த சிசுவை கொல்வதற்காக நான் யமுனையை கடந்து செல்ல வேண்டாம். அவன் அங்கேயே இறப்பான். அக்கரையில் நான் அவனை நிச்சயமாக மதுராவிற்கு வரவே விட மாட்டேன். ஏய், கேள் வாசுதேவன் மற்றும்